தமிழக சட்டமன்றத்தில் எலுமிச்சை பழம் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எலுமிச்சை விவசாயம் பண்ணியே. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இன்று முக்கியமான ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனை அளவை அதிகரிப்பது என்ற மசோதா தான் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த மசோதாவில் தற்பொழுது என்னென்ன புதிய அறிவிப்புகள் வர இருக்கின்றன? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன பாஸ்கர்? தமிழக சட்டப்பேரவையுடைய இணை நிகழ்ச்சி நிரல்ல 2 சட்ட முன்வடிவுகள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அந்த மசோதாக்களை தமிழக முதலமைச்சர் சட்ட முன்வடிவாக அறிமுகம் செய்ய உள்ளதாக இதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில 2025 குற்றவியல் சட்டங்கள் திருத்த சட்ட முன்வடிவு தமிழக முதலமைச்சர் தாக்கல் செய்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாடு பெண்கள் துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற சட்ட முன்வடிவு என்பதும் தாக்கலாகிறது. அந்த வகையில இந்தியாவிலேயே தொழிற்சாலைகளை பணிபுரியக்கூடிய பெண்கள்ல 41% பேர் தமிழகத்தில் தான் பணிபுரிகிறார்கள். இது ஏற்கனவே புள்ளி விவரங்களாக தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பெண்களுடைய சேர்க்கை விதமும் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்குண்டான தொடர் நடவடிக்கைகள் தமிழக அரசை பல்வேறு எடுத்து வந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்ச்சி மற்றும் பாலியல் குற்றங்கள் கொடும் செயல்களாகவே பார்க்கப்படுகிறது. அதற்கான தண்டனை அளவை அதிகரிப்பதற்குண்டான சட்ட திருத்த மசோதா தான் இன்று தாக்கலாகிறது. இதை தமிழக முதலமைச்சர் தாக்கல் செய்கிறார். இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது வன்புணர்ச்சி செய்தால் 14 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் சிறை தண்டனை என்பது விதிவிக்கப்படும். அதே நேரத்தில் கைது நடவடிக்கைகள், பிணையில் விடக்கூடாத அளவுக்கு நடவடிக்கைகள், அதே ஒருவர் காவல் துறை அலுவலராகவோ அரசு பணியாளராகவோ ஆயுதப்படை உறுப்பினராகவோ நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் யாராவது வன்புணர்ச்சி செய்யப்பட்டால் அவர்கள் வன்புணர்ச்சி செயலில் ஈடுபட்டால் 20 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் சிறை தண்டனை விதிப்பதற்குண்டான நடவடிக்கையாகவும் 12 வயதுக்குட்பட்ட பெண்ணை வன்புணர்ச்சி குற்றம் செய்யப்படுகின்ற நபர்களுக்கான அந்த கடுங்காவல் தண்டனை என்பது ஆயுள் கால கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய நடவடிக்கைகள், கூட்டு வன்புணர்ச்சி, 18 வயதுக்குட்பட்ட பெண்ணை கூட்டு வன்புணர்ச்சி, மீண்டும் குற்றவாளிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், அதே நேரத்தில் பல்வேறு விதமான குற்ற செயல்கள், பெண்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், பெண்களை பின்தொடர்தல், அதாவது ஈவ்டீசிங் அல்லது அமிலம் அந்த ஆசிட் எல்லாம் மூஞ்சில வீசி எறிவார்கள், அவர்களுக்கான தண்டனைகள் எல்லாம் ஆயுள் கால கடுங்காவல் தண்டனையாக விதிக்கப்படுவதற்குண்டான சட்ட திருத்த மசோதா தான் இன்று தாக்கலாகிறது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அது முக்கியத்துவம் வாய்ந்த சட்ட திருத்த மசோதாவாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், வன்புணர்ச்சி குற்றங்களை குறைப்பதற்குண்டான நடவடிக்கையாகவே குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வாங்கித் தருவதற்குண்டாக வழிவகை செய்யக்கூடிய சட்ட மசோதாகவே இந்த மசோதாக்கள் இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது தண்டனைகளுடைய கால ஆண்டுகள் என்பது அதிகரிக்கும். அதே நேரத்தில் பிணையில் வெளிவர முடியாத அளவுல கடுமையான சட்ட திருத்தங்களோடு இந்த மசோதாக்கள் என்பது தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சமீப காலமாக அதிகரித்து வரக்கூடிய நடவடிக்கைகளாக அதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளாக தமிழக அரசு இந்த சட்ட திருத்த மசோதாவை இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தமிழக முதலமைச்சர் இந்த சட்ட திருத்த மசோதாவை பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளார். அதன் மீதான விவாதம் நடைபெறும். இந்த மசோதாக்கள் முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்களாக பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.